பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்னியம் மியூசியம்கிட்ட வந்துருக்கோம். ஸோ வந்து நாங்கள் அந்த மியூசியம்குள்ளே தான் இருக்கோம். ஸோ நாங்கள் நம்ம ஒன்றா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்னீக்கர் ஷூஸ். இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ். இந்த காட்டன் இங்கே இருக்கிற காட்டனை வச்சு இது செஞ்ச ட்ரெஸ் இது. ஸோ அதான் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு கேம் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி இருக்குது. ஸோ எப்படின்னா இது ஒவ்வொரு ஜாக்கெட் மாதிரி. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கீழே வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேனர் வந்து இதுக்குள்ளே எப்படி வெளில வைக்கணும். இதில் செஞ்சுருக்காங்கன்னு வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராஸில் செஞ்சுருக்காங்க. ஆமாம், கிராஸில். ஸோ வந்து இந்த பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். அது மேலே வை டேப் பண்ணு. இல்லை, கீழே அதை உள்ளே தான் வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ட்ரை பண்ணலாம். அந்த கோட் என்னதுன்னு இது வந்து ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருவோம். அது மேலே வந்து டைம் இருக்கும். இது வந்து நான் அந்த பிக்சரை வந்து ப்ரெல்ல காட்டுவாங்க. நம்ம வந்து இது என்ன இந்த கோட் வந்து எதனால செஞ்சிருக்காங்க அப்படின்னு காமிப்பாங்க. ஐ திங்க் நான் வந்து இது பேம்பூன்னு கெஸ் பண்ண போறேன். Ik zorg voor minder afval. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சோடனே ஆன்சர் தெரியும். ஸோ இதை வச்சு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் டைம். Ik kan met minder natuurlijke grondstoffen toe. Om mij te maken is minder water nodig. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால செஞ்சுருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸை. இது பிளாஸ்டிக்காக செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து நான் நின்றுட்டு இருக்க இடம் வந்து இது என்ன இடம், இதுக்கு பேர் என்னதுன்னா சேட்டலைட் கண்ட்ரோல். ஸோ வந்து நம்ம சேட்டலைட் ஃபுல்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி நிறைய ஸ்விட்சஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கேமரா ரூம் வந்து ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். எங்கள் டேடியை வந்து இங்கே நான் பார்க்கலாம். எங்கள் டேடி வந்து ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ எங்கள் டேடியை நான் பார்க்க வரேன். இங்கே ஷூ தெரியுது பார்த்தீங்களா, அதான் என்னோட டேடி. ஸோ கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். தான் இவங்க தான். ஸோ வந்து நம்ம இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. கேமரா ரூம், அப்புறம் சோலார் பேனல், லியான் கேமரா. இது வந்து கேமரா ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது. Of hij nou echt was gelanceerd. யாரை பேசுகிறாங்க, நான் வேறு லாங்குவேஜ். Dat moet beter kunnen, dacht de Franse schrijver Cyrano de Bergerac in de 17e eeuw. Iedereen weet dat de dauw die 's ochtends op het gras ligt, opstijgt als de zon gaat schijnen. Als hij die dauw vindt de flesjes die aan een riem om zijn middel hingen. பார்த்தீங்கன்னா வந்து சமையல் தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது கிளிக் பண்ணோடனே புது ரெசிபி. இதில் பார்த்தீங்கன்னா நான் வச்சு ஆல்ரெடி இது டன் பண்ணனால அது எனக்கு வேணாம். அதனால நான் எது சூஸ் பண்ணுறது? எது சூஸ் பண்ணட்டுமா? சூஸ் பண்ணிக்கிறேன். பன்னீர். ஃபஸ்ட்டு பேன் எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் மட்டும் போட்டுருங்க. ஈஸி, ஸோ ஈஸி. ஃப்ரை ஹீட் ஆகுதா? ஹீட் ஆகுது, கீழே கிடைக்குது. அதுக்குள்ளே இது ரெசிபி ஆகணும். அப்புறம் டைமிங் போகுது.
தண்ணி முடிச்சோன்னா தட்டில் போட்டுட்டு சாப்பாடு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அங்கே பாருங்க ஆயிடுச்சு. அதனோட பிளேட்டில் போட்டு வச்சா இது வந்து எடுத்தாச்சா. இதை எடுத்துக்கிட்டு இங்கே வாங்க மம்மி, இங்கே வாங்க. எடுத்து வந்து இங்கே வச்சாச்சு. ஓ, நீங்கள் என்ன சமைச்சிருக்கிறீங்க? ஓப்பன் பண்ணி காமிங்க. ஸ்னேக். உயிரோட இருக்கு. ஓ, தெரியாம உயிரோட ஸ்னேக் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்டார்ஃபிஷ். அதுக்கப்புறம் எலி. வந்துகிட்டே இருக்கும். மம்மி கிளிக் பண்ணிட்டே இருங்க. கிளிக் பண்ணிட்டே இருங்க. டாடி இங்க வாங்க. அக்கா கேம் எதை எடுக்காத. ஓகே நமக்கு பண்ண வந்தா பண்ணு. யாரோ உள்ள பேசுறாங்க. Maar het was natuurlijk zo. Hij zei zo tegen mijn moeder, kom mee, we gaan nu naar buiten. Hij zegt nee, ik ga niet, ik blijf bij mijn ouders. Ik heb 5 kinderen, ik ga niet zwart ergens anders of zo. En toen is hij weggegaan naar de Koerdistan. அதை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பிரஸ் பண்ணிடலாம். இது என்னது? ஏய், என்னது? பேகா? சைக்கிள்ல? இது மேலே ஏறி போலாம். இது யாருக்கு இருக்கு மம்மி? இது மட்டும் இதுக்குள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்னொன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட். நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு மூவிக்கு தான் போகிறோம். இப்போ பாருங்க, அந்த மியூசியத்தில் இருக்கிற தேட்டருக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். அப்படியே மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த இது இருக்குது. ஸ்க்ரீன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இங்கே பாருங்க, கீழே லக்கு விழுந்துடாத, உருண்டு விழுந்துடாத. Dieren leven samen. Ze werken samen. En ze spelen samen. Van de kleinste visjes tot de grootste walvissen. Ecosystemen in de oceaan zijn afhankelijk van dieren die elkaar helpen. Gefilmd op spectaculaire locaties over de hele wereld neemt Secrets of the Sea kijkers mee op een ongelooflijk onderwateravontuur, waarin de vele wonderen van de oceaan worden verkend. De film laat zien waarom gezonde oceanen cruciaal zijn voor het voortbestaan van al het zeeleven. En ons leven. Secrets of the Sea. Speciaal gemaakt voor het grote koepelscherm van Museum Universum. Are you ready? இப்போ அங்கே அது காட்டுங்க, ஃபுல்லாக காட்டுங்க. ரெடி? அது இரு முக்கியச்செய்தி ஆரம்பிக்கலாமா? முக்கியச்செய்தி. இந்திய முக்கிய செய்தி. சென்னையில் மிகவும் கனமழையாக சொல்லியிருக்காங்க. சென்னைக்கு ரெட் அலர்ட்
கொடுத்துருக்காங்க. அதனால சென்னையில் இருக்கிறவங்க ஸ்கூலுக்கெல்லாம் லீவ். நாளைக்கு 10 days லீவ். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். நான் எடுக்கிறேன் கேமரா. லக்கு வேற சொல்லும். லக்கு வேற சொல்லும். Hello, welcome to our news. Today, in India, they're having a big fight to India and Japan. And what are you thinking about India and Japan? Who are you thinking who's going to be the winner? I think we are going to stop the fight. I think we are going to stop the war. How are your schools going? Can you tell please? 3, 2, 1, action. What I think is happening at your school? What's you? Do you know what's happening in HSV school? Okay. We are learning about go on the floor. Okay. And do you know about these African teachers? Yeah, we have been learning for last year. Okay. And what you thinking of the ugly girl?